காரைக்கால் என்ற இந்த பிரதேசத்தை உலகத்துக்கு பிரகாசமாக காட்டிய 63 நாயன்மார்கள் ஒரு நாயமான காரைக்கால் அம்மையாருக்கு எழுந்து நின்று கைதட்டுங்க எல்லாரும். ஸ்டாண்ட்-அப் ஓவேஷன் கொடுங்க. அந்த தாய் இல்லை என்றால் இந்த காரைக்கால் பகுதிக்கு மிகப்பெரிய பேர் உலக அளவில் கிடைச்சிருக்காது. அப்படி உட்காருங்க எல்லாரும். உட்கார்ந்து பண்ண ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கணும். பக்கத்துல பேசாதீங்க. உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்களேன். நீ யார்கிட்டயாவது பேசுறியான்னு பார்த்து உன்னை நீயே பார்த்துக்கணும். உன்னுடைய குவாலிட்டியை நீ தான் பார்க்கணும். 9th படிக்கிறீங்க, 10th வந்துட்டீங்க, 11th வந்துட்டீங்க, 12th வந்துட்டீங்க. இப்பவும் பொறுப்பு இல்லைன்னா வேஸ்ட். சென்னையில இருந்து நான் வர வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நான் உங்களை சிறப்பு பண்ணணும். சிறப்பு விருந்தினா உங்களை சிறப்பு பண்ணி ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். ஒரு சீஃப் கெஸ்ட் பேசுறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம்? அவர் பேசுறத கேட்கணும். எஸ், கரெக்ட். எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். அவருக்கு 1000 வேலை இருக்கு. தேங்க்யூ சார். அப்ப தாமு அங்கிள், தாமு சாரோ, தாமு அங்கிளோ இல்ல தாமு சித்தப்பாவோ பெரியப்பாவோ கண்டிப்பா உங்க அப்பாவோட நான் பெரிய பையனா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு 60 வயசு. இப்போ 90 ஆச்சுடுவேன். 90 60 வயசு எனக்கு. 60 வயசுல உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க எல்லாம் என் பசங்க மாதிரிடா சொல்லலாம். என் பொண்ணுங்க மாதிரி, என் பையன் மாதிரி. எனக்கு எவ்வளவு பசங்க பாரு. இவ்வளவு குழந்தைகளை காரைக்கால் பிரதேசம் கொடுத்திருக்குன்னா உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்ல. அம்மாக்கு கை எங்க வரணும்? காரைக்கால் பகுதி அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்களும் கசனர கற்க நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் வளாகத்தில் தன் தாய்க்கு கையை உயர்த்தி தட்டி அந்த உலகம் பேசட்டும். அது மீடியாவில் தெரிவிக்கட்டும். மீடியாவில் அதெல்லாம் காட்டாதீங்க. என்னையே காட்டுங்க. ஓட்டேரி நிறைய அங்க காட்டுங்கண்ணா. குழந்தைகளை எப்ப பார்த்தாலும் ஓட்டேரி நிறைய பின்னாடியே. அம்மாக்கு தட்டினீங்களா? அப்பாவுக்கு தட்டணும்ல. கஷ்டம் வேண்டாம். கை தட்டல் தான் செலிபிரேஷன். வெரி குட். மாதா பிதா டீச்சருக்கு எப்படி தட்டணும்? ஆசிரியர் அத்தனை ஆசிரியர். மாதா பிதா குரு சனீஸ்வர பகவானுக்கு தட்டுங்கடா கண்ட. உலகம் பூரா இருந்து இந்த காரைக்கால் பகுதி வந்துட்டு இருக்கார் சனீஸ்வரன். பேரருள் தடையை நீக்குகின்ற ஈஸ்வரன். The liberator of the hindrance, the God, சனீஸ்வரன். இப்பேற்பட்ட பகுதியில் இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? தாமு சார் பேசும்போது கவனிங்க. குறுக்க பேச வேண்டாம் ப்ளீஸ். கவுண்டரே வேணாம்பா. நான் பேசுனா கூடவே நீங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கு, அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு நண்பன் இருப்பான். அது வேணாம் ப்ளீஸ். உங்க 2 கண்ணும் என் மேல இருக்கணும். இங்க இருக்கணும் கண்ணு. நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். தலை நிமிந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் கை கோத்து உட்காருங்க. கமெண்ட் வேணாம் சொல்லும். வாய்ஸ் உங்க பக்கம் தான் அதிகமா இருக்கு. உங்களுக்கு என்னடா கூட ஒரு ஆள் போடணுமாடா பாத்துக்கிறதுக்கு? நீங்க தானே என்ன பாத்துக்கணும். குழந்தைகளா நீங்க எல்லாம் என்னப்பா? சினிமா நடிகர்லாம் உங்களை பார்க்க வருவாங்களா? நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்பாங்களா? போன வாரம் மிட்டம் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்தீங்கன்னு கேட்பாங்களா? சிபிஎஸ்சியில எவ்வளவு மார்க் எடுக்க போறவங்களை வந்து கேட்பாங்களேன்னா அவங்களுக்கு முதல்ல டைம் கிடையாது ராஜா. அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்ப நீங்களும் நடிகர் தானே, நீங்க மட்டும் ஏன் வந்தீங்கன்னு உங்க கேள்வி புரியுது. ஆனா நடிகர் தான் நான் வர முடியாது கண்ணு. டாக்டர் கலாம் அவருடைய இதயத்தில் வைத்து வழிபடுகின்ற ஒரு மாணவனா இருக்கிறதுனால தான் உங்க முன்னாடி என்னால நிற்க முடியுது. இல்லைன்னா கஷ்டம் சார். இங்க ஒரே கூட்டமா இருக்கு சார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க ஏதாவது உட்கார்ந்துருங்க ப்ளீஸ். உட்கார்ந்து லோன் எடுங்க. இது கவனம், என் கவனம் செதறுது. நீங்க ஆடியோ நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என் கவனம் செதறிடும். 1/2 hourல முடிக்க வேண்டி வரும். கெஞ்சி கேட்டுக்கிறேன். கை தட்டுங்க. அவங்களுக்கு உடனே செய்யறாங்க பாருங்க. அங்க யாரும் நிக்க வேணாம் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உங்களுக்கு மொபைல் போன்ல பேசுறேன்னா பின்னாடி போயிடுங்க. கலாம் அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். எஸ்
2 கண்ணும் என் மேல இருக்கணும். கூட கூட பேசாதீங்கப்பா. கோடி கொடுத்தா கூட இந்த நிகழ்ச்சி கிடைக்காதரா கண்ணு. உங்களுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காரு கலா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒருத்தன் தான் தெரியுறேன். ஒரு கனெக்ஷன் தான் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகலாம் என்னோட. ஆனா எனக்கு 2700 மாணவர்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப எது கஷ்டம்? இங்கிருந்து நான் உங்களோட கனெக்ட் ஆகதான் கஷ்டம். அப்போ எப்போ ஈஸி ஆகும்னா, நீங்க எல்லாரும் ஒரு உடல் ஒரு உயிரா மாறிட்டீங்கன்னா, ஒன் பாய் ஒன் கேர்ள் தாமு சார் அந்த சைலண்ட் வந்துருச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் உங்க வாழ்நாள் பூரா பேசப்படும். அவ்வளவு சைலண்ட் வரும். அப்பதான் டுகெதர் நடக்கும், எஜுகேஷன் நடக்கும். அங்க பாருங்க, ஒரு 5 பேர் பாருங்க, இன்னும் அடங்கவே இல்லை. யார் உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்ததுன்னு தெரியல. சினிமாவா, டிவி சீரியலா, மீடியாவா, செல்போனா, கண்டுபிடிக்க முடியல. இன்னும் பேச்சாங்க. அப்போ உங்களோட எண்ணம் என்ன தோக்கடிக்கணும். அப்துல் கலாம் சார் எடுபடக்கூடாது. அப்படித்தானே நான் புரிஞ்சுக்க முடியும். சைலண்ட் ஆயிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆனா வரும்போது நீங்க வேற மாதிரி இருந்தீங்க. இப்போ இந்த சமயம் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னா, அவன் காரைக்கால் மாணவ செல்வங்க அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னா கேட்டுக்கிறான்ல, அவன் தான் மாணவன். சொல்ற விதத்துல சொல்லணும். அமைதியா செல்லும். கவனிக்கப்பா. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்கப்பா. பேச்சு எடுக்கக்கூடாது, கை மட்டும் தான் தூக்கணும். 9th வெரி குட். 10th பேசக்கூடாது, கை தட்டல் மட்டும்தான். 11th 12th ஸ்டாண்டர்ட் வெரி குட். கை இறக்கிடுங்க எல்லாரும். கை இறக்கிட்ட உடனே உங்களுக்கு அடுத்த கண் எங்க இருக்கணும்? மேடையில் இருக்கணும். 9th 10th 11th 12th 8th யார் இருக்கீங்க? உங்களை யாரும் வர சொன்னது? அதிக பசங்கித்தனமா? சரி பரவாயில்ல, உட்காருங்க. 8th யாரும் 8th பேசக்கூடாது. அடங்கடா, குறுக்க பேசாதுன்னு சொன்னல. என்ன சொல்லும்? அப்படி பேசிட்டீங்கன்னா உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது வேணாடா. அது ஒரு மாதிரி, அது மாணவனுக்கு அழகு இல்லடா. அதனால வெளியில தப்பா பேசுறாங்க. நீங்க தானே நாளைய தேசம். இந்த நாடே உங்களை நம்பி தானே கண்டிருக்கு. 60 வயசு ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம், உங்களை நம்பிதான். இதுல எத்தனை கலெக்டர், அடுத்த காரைக்கால் கலெக்டர் இதுல எங்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அடுத்த டிஐஜி, அடுத்த எஸ்பி எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அடுத்த ஜட்ஜி, அடுத்த லாயர் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அடுத்த ப்ரொஃபசர் எங்க, இது உள்ளதான் இருக்கீங்க. அடுத்த தலைமுறை வரணும்ல. அதுக்குதான் பேசாதீங்கடாங்கிறது. இத்தனை தடவை சொல்லிட்டாரு தாமு சார் பேசாதீங்கன்னு. நாம அமைதியா இருப்பான் பக்கத்துல இருந்து சொல்றான் பார், அவன் தான் உண்மையான நண்பன். 9th 10th 11th 12th இது 4